கௌதம், நீயும் வான்மதியும் உன் மாமனார் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்கம்மா. நல்லா இருங்க. நல்லா இருங்க. எந்திரிங்க. வருண், மாமா அத்தை காலில் விழுந்து நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா. போங்க. நல்லா இருங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு விவரம் தெரியாதவ. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த வீடும் குடும்பமும் மட்டும்தான். அவ உங்க மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா. தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சந்தோஷமா இந்த குடும்பத்துல வாழ வந்திருக்கா. எந்த சூழ்நிலையிலையும் அவளை கைவிட்டுறாதீங்க மாப்பிள்ள, கைவிட்டுறாதீங்க. மாமா, என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணிருந்தாலும் அவளை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. அவ உங்களை நம்பிதான் வந்திருக்கா. அவ உங்க மனைவி. அவளை கண்கலங்க விட்டுறாதீங்க மாப்பிள்ள. அத்த, அதான் வெண்ணிலாவை அவன் பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டு தாலியும் கட்டிட்டான்ல, இன்னும் ஏன் பயப்படுறீங்க? அவன் சந்தோஷமா தான் இருப்பான். கூடிய சீக்கிரமே உங்களை தாத்தா பாட்டி ஆக்கிடுவான், கவலைப்படாதீங்க. ஏவானு, உன் புருஷன் திருந்தவே மாட்டாரா? சும்மா வெறுப்பேத்திக்கினே இருக்கிறாரு. அவர் எப்பவுமே அப்படிதாம்மா. அந்த வெண்ணிலாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டே சுத்துவாரு. சும்மா ஒரு ஆறுதலுக்காக இந்த வார்த்தையை சொல்லல. உண்மையிலேயே இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. சரிங்க. அப்பா, நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. என்னை சுத்தி இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? உண்மையிலேயே நான் சந்தோஷமா இருக்கேன். இனியும் அப்படிதான்ப்பா இருப்பேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா. சரிம்மா, பார்த்து பத்திரமா இருங்க. நாங்க கிளம்புறோம். சரிங்கப்பா. ஒரு நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். எதுக்கும் கலங்காத. அப்பாவை பத்திரமா பாத்துக்கோமா. சரி. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். வரமா. மன்மதி, மா, தங்கச்சிய பாத்துக்கோமா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. பதில் சொல்லு வருண். நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணா அவ மாறிட்டா, அவளை நீ ஏத்துக்குவியா? எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடு. வெண்ணிலாவ உனக்கு ஏத்த மாதிரி பொண்ணா நான் மாத்தி காட்டுறேன். அப்படி நான் மாத்தலனா, அதுக்கப்புறம் நீ எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் குறுக்க வரமாட்டேன். ஆனா இது உன் அம்மா எடுத்த முடிவு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த 3 மாசம் பொறுத்துக்கோ. சரிம்மா, நான் வெயிட் பண்றேன். ஒருவேளை அவ மாறலனா? இந்த அண்ணாமலை முடியாத காரியத்தை என்னைக்குமே சவாலா சொல்ல மாட்டா. என்ன நம்பு, என்ன நம்பு, என்ன நம்பு. அண்ணாமலை, சூழ்நிலையை புரிஞ்சு வருண புத்திசாலித்தனமா உன் வழிக்கு கொண்டு வந்தது நல்ல விஷயம்தான். ஆனா அவன் வேற என்ன சொல்லியிருந்தாலும் அவன் கட்டுப்பட்டிருக்க மாட்டான். அது எனக்கு புரியுது. ஆனா நீ கொடுத்திருக்கிற வாக்கு சரியா வருமா? வெண்ணிலாவை அவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்துல நான் யார்கிட்டையும் எந்த உத்தரவாதமும் கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்லக்கா. தெரியும். இது நீ செஞ்சு முடிக்கிற காரியமா இருந்தா நான் இவ்வளவு தூரம் பயப்பட மாட்டேன். வெண்ணிலா சின்ன பொண்ணு. வருண் அவளை ஏற்கனவே மனசு அளவுல ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கான். இதில் மேற்கொண்டு வருணுக்காக அவளை மாற்றணுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லையே. அவ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதை பண்ணிடுவாளா? அதான் நான் யோசிக்கிறேன். இந்த கூட்டு குடும்பத்தை உடைச்சு எல்லாத்துக்கும் அண்ணாமலை அண்ணாமலை உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த குடும்பத்தை வாயாலே
உங்களை வெளியே போக சொல்லி உங்களை அனாதையாக்கி காட்டுறேன். வருணுக்கு இருக்கிறத விட பெரிய பிரச்சனை கௌதமுக்கு தான் இருக்கு. வெண்ணிலாவை வருணுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டா போதும். ஆனா வான்மதி அப்படி இல்ல. அவளை மொத்தமாவே மாத்த வேண்டியது இருக்கு. இந்த குடும்பத்துக்கு மருமகளா, கௌதமுக்கு ஏத்த பொண்டாட்டியா, சொசைட்டி முன்னாடி ஒரு நல்ல பொண்ணா மாத்தணும். எப்படியாவது நான் அவளை மாத்தி காட்டுறேன். வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏங்க இப்படி பண்ணீங்க? முகூர்த்த நேரத்துல நீங்க போனதும் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்பாவை சமாதானப்படுத்தவே முடியல. என்னை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு கொஞ்ச நேரத்துல நானே பயந்துட்டேன். ஆனா நீங்க மனசு மாறி வந்துட்டீங்க. நான் தான் உங்க பொண்டாட்டின்னு மறுபடியும் மனசார தாலி கட்டிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சத்தியமா நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. இப்பவாது அந்த சாரா கெட்டவன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதுங்க. இப்போ நம்ம சந்தோஷமா நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம். வெண்ணிலா, தள்ளி போ. ஏய், முதல்ல தள்ளி போ. ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே. உங்க மனைவின்னு மறுபடியும் தாலி கட்டி ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இனிமே நமக்குள்ள எதுக்குங்க டிஸ்டன்ஸ்? வருண், இனி நாம மட்டும்தான். நம்ம 2 பேருக்கு இடையில வேற யாரும் இல்ல. நம்ம லைஃப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெண்ணிலா, ப்ளீஸ், know your limits.